Hi friends, welcome to the new video. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, அதனால தான் இப்போ நான் வாங்கினேன். ஏன்னா நம்ம வந்து லைட்டிங் கம்மியாக இருக்க பிளேஸ்லலாம் போய் நம்மளால் உட்காந்து வீடியோ எடுக்க முடியலங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்குன்னு டிஜிடெக்கோட மினி RGB LED வீடியோ லைட். இதுதான் கோபுரம் மேலே வச்சு இப்படி தான் இருக்கும். பலன்னு தெரியறேன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஐயோ மைக்கு வேறு. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ வளர்றனே. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு நம்ம போய் நம்ம தளபதியை பார்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு பெரிய மாநாடு இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். இப்போ நான் வீடியோ என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணேன், மாநாடுக்கு முன்னாடி நாள், அதாவது சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நான் அவசியம் நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் இது வந்து ஒரு லைட்டுங்க, டிஜிடெக்கில் வந்து ஒரு லைட், RGB லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லைட் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விளாகிங்லாம் பண்ணுறோம்லங்க, அந்த விளாகிங் பண்ணுறப்போ நம்ம நைட்டு போகிறப்போ நம்ம ஃபேஸ் வந்து எதுலையும் கவர் ஆக மாட்டேங்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இதுலேயே வந்து கோப்ரோலையும் வந்து அந்த லைட் இருக்குது. அந்த கோப்ரோ லைட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, ஒரு 4000 ரூபா மேலே வருது. அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது அதோட நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் தென் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது பார்க்க. ஸோ அதை நம்ம போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே தாங்க இருக்கேன், முன்னாடி தான் வச்சுருக்கேன். ஒன்றும் பெருசாக ஆல்ரெடி பிரித்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தாங்க வருது. நம்ம அப்புறம் என்ன அன்பாக்ஸ். சரி, ஓகேங்க, நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் காட்டுறேன். இதுக்குள்ளே தான் அந்த பொருள் இருக்கிறது. வெளியே வா. இதுதாங்க, இதுதான் இப்போ நம்ம புதுசாக வாங்கின ப்ராடக்ட், டிஜிடெக்கோட மினி RGB LED வீடியோ லைட். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு எவ்வளோ வருது, 1800 ரூபா சம்திங் வந்துச்சுங்க. இது வந்து ஆஃபரில் 1800 ரூபா வந்திருக்கு. ஒரிஜினல் ப்ரைஸாக அவ்வளோதானா இல்லை என்னென்னு தெரியல. இது எத்தனை வாட்டு, இது வந்து 5 வாட் சார்ஜிங் பவர், 10 வாட்டுங்க, 10 வாட் லைட் இது. ஓகே, இது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கோப்ரோ பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆக்சுவலாக நம்ம கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணலாம், ஆனால் எனக்கு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதிலையே பண்ணுவோம். ஓகேங்க, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோப்ரோக்கு மேலே மவுண்ட் பண்ணுறதுக்காக. கோப்ரோ அந்த பாக்ஸ் மேலே மவுண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க, அது மேலே மவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம திரும்ப இந்த பேக்கெட்குள்ளே போட்டு வச்சிடலாம். சி டைப்புங்க, இதுதான் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு. சி டைப் கொடுத்துருக்காங்க, சூப்பர். இது வந்து என்னது, மேனுவல் புக்கோ இல்லை, மேனுவல் புக்கே தான். ஓகே, இது ரொட்டேட்டில் தாங்க எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குங்க. நமக்கு டிஃப்யூசர் தான் எல்லா லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் டிஃப்யூசர் தேவைப்படும். ஆனால் இவங்களே நமக்கு வந்து இந்த டிஃப்யூசர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஃப்யூசர் தாங்க வெயிட். இது வெயிட்டே இல்லை, டிஃப்யூசர் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓகே, நம்ம லைட் ஆன் பண்ணிவிடுவோம். டடா, அப்பா, உங்களுக்கு அந்த பவர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு கண்ணு கூசுது. 43% தாங்க இருக்குது. அந்த பவர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 43, அது கிளியராக தெரியுதா, 43 தான் இருக்குது. இருந்தாலுமே நல்லா பவராக இருக்குது. இது நான் இன்னும் இந்த சைடு இன்க்ரீஸ் இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 100 போகுதா, 100 போயிடுச்சுங்க. அப்பா, செம்ம பிரைட்னஸ்ங்க, பீக் பிரைட்னஸ். இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இப்போ நான் கோப்ரோ மேலே கரெக்டாக மவுண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் கோப்ரோ மேலே வச்சு இப்படி தான் இருக்கும். பலன்னு தெரியறேன்னா இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக. ஏன்னா கோப்ரோவில் நம்ம விளாக் எடுக்கிறப்போ நான் நிறைய வீடியோவில் தெரியல. ஓகே, இதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து நார்மல் மோடுங்க. பின்னாடி என்னது, இது மேக்னெட் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட் எதுக்குன்னு தெரில, லேட்டர் பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ரொட்டேட் பண்ணால் இது ஆஃபுங்க. இது வந்து ரொட்டேட் பண்ணால் ஆஃப், இது ரொட்டேட் பண்ணால் ஆன். இது என்ன, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போலங்க. கலர் சேஞ்ச் ஆகுதா, எஸ்ங்க. ஹீட்டில் இருந்து கெல்வின், இதோ இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஹீட். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நமக்கு இங்கே இருக்குது H2 சம்திங். என்ன கலர் வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியுதாங்க. பாருங்க, ஆரஞ்சு ஆகிடுச்சு.
ரெட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் மோட் பார்ப்போம். ஓ, இது என்ன மோட்? ஃபாஸ்ட், சம்திங் ஃபாஸ்ட்டுன்னு இருக்குங்க. இருங்க, இதுலேயே வந்து பின்னாடி பேக் போயிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இதுலேயே நிறைய ஆப்ஷன் காட்டுது. ஓ, டிகிரி ஹீட் இதுலேயே, அதாவது ஒரு ரொட்டேட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ரொட்டேட்டில் இங்கே பாருங்கள், இது அந்த பவர் எவ்வளோ கெல்வின் வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே இந்த 2 ஆப்ஷன் வருது. செகண்ட் இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் வருது. அண்ட் ஃபைனல் இதில் தான் கொஞ்சம் நமக்கு இந்த வித்தையே இருக்குது. நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு லைட் தேவைப்படும், இது செம்மையாக யூஸ் ஆகுங்க. இதை பாருங்கள், இது ஒரு மோட். இது வந்து ஃபாஸ்ட் மோடா. இது வந்து டிவி ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் மேலே வந்து அந்த டிவி லைட் படணும். அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் டிவி லைட் பண்ணணும் இல்லைங்க. டிவி அது என்ன சொல்கிறது, டிவி முன்னாடி உட்காந்து வாட்ச் பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி எஃபெக்ட் வரும் இதில். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது என்ன? நெக்ஸ்ட் வந்து இது கேண்டிலுங்க. கேண்டில் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இருட்டில் வந்து காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கேண்டில் கிட்ட உட்காந்துருந்து எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குங்க இந்த டெக்னாலஜி. நைஸ். இப்போ நெக்ஸ்ட் மோட் என்ன? ஃப்ளேம், நெருப்பு எரியறப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இது வந்து ஃப்ளேம் 2. போலீஸ், இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற சூப்பராக யூஸ் ஆகுங்க. நல்லா இருக்குது. இந்த குட்டி இதில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நான் வெறும் லைட் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட் வந்து ஆம்புலன்ஸ், ஃபயர் ட்ரக். நைஸ். இது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி, ஸ்ட்ரோம், தண்டர் ஸ்ட்ரோம் அந்த மாதிரி. இது வந்து சும்மா அப்படியே கலர் சேஞ்சிங். நெக்ஸ்ட்டு சேஸ் மைண்ட், சேஸ் ஃபாஸ்ட், ஃபயர் ஒர்க், கிளப்பு. எப்படி செம்மங்க, வேறு லெவலில் இருக்குது. கிளப் 2. இது ரொமான்டிக்னா பிங்க் கலர். ஆமாம், யாபாடே யாருடா நீங்கள்? இல்லை, எனக்கு புரியலை. ஃப்ளாஷ். ஓகே, இப்போது நம்ம வந்து இதை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். லைட் ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பவர் வந்து 100ல் இருக்குது. ரூம் கொஞ்சம் கந்தரகோலமாக தான் இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க, ரூம் தான். இப்போ வந்து 100 பவரில் வச்சுருக்கேன். 100 பவரில் வச்சு இப்போ என்னையே காட்டுறேன் பாருங்கள். 100. இந்த வெளிச்சம் போதும் இல்லை? இப்போ ஒன்று கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு வரேன். பெட்டில் வச்சுருக்கேன். பரவாயில்ல, நல்லா பவராக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மோட். நம்ம வந்து இந்த மோட் டெஸ்ட் வந்து இப்போ பார்ப்போம். கண்ணே கூசுது. ரொட்டேட் பண்ணணும். செம்மையாக இருக்குது. இது நல்லா இருக்குது. இது வந்து என்ன மோட்? கிளப்பில் மப்பில். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. இது என்ன? டிவி ஸ்க்ரீன். இப்போ டிவி ஸ்க்ரீன் பாருங்கள், டிவி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கா? செம்ம பவர், நல்லா இருக்குது. இது வந்து ஒரு vloggingக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. ஓகே, இது வந்து என்ன? கேண்டில். ஓகே, நம்ம வந்து பேக் டு வெளிச்சம். திரும்ப வெளிச்சத்துலேயே உட்காந்துக்கலாம். ஓகே, பரவாயில்லைங்க. இது ஓவரால் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக எனக்கும் கொஞ்சம் ரிவ்யூ எடுக்க தெரியும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நானும் ஒரு 6 வருஷமாக இந்த ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ரீலான்சிங்கில். எனக்கும் கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட்ஸில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் இருக்குது, பேசுகிற அளவுக்காவது இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இது வந்து ஒர்த். 1600 கரெக்டாக நான் 1600 தான் வாங்கியிருக்கேன். 1600க்கு இது சூப்பர் ஒர்த். வாங்கி ஒரு 4 நாள் தான் இருக்குது. 4 நாள் யூஸ் பண்ணதில் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் மந்த் ஆனால் எவ்வளோன்னு தெரியல. டிஜிடெக் பற்றி எனக்கு நல்லா தெரியும். டிஜிடெக்கில் தான் நான் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணுறேன். டிஜிடெக் பற்றி நல்லா தெரியும். டிஜிடெக் நம்பி வாங்கலாம். ஓகே, இது நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது சின்ன இந்த ஃபோட்டோகிராஃபர் இல்லைனா என்னை இது மாதிரி கோப்ரோவில் விலாக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு போனால் இது ஒரு பெட்டர் சாய்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு பெட்டர் சாய்ஸ். ஓகே, நம்மளோட ரிவ்யூ முடிஞ்சுது. எனக்கு நாளைக்கு நடக்க போகிற மாநாடு நினச்சாலே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு நான் போய் இப்போ ப்ரிப்பேர் ஆகணும். போய் நம்ம பைக்லலாம் கொடியெலாம் கட்டிட்டு மாசா
கெத்தா நாளைக்கு போய் என்ட்ரி கொடுப்போம், நம்ம தளபதியை பார்ப்போம். எப்படி அடித்து பிடிச்சி ஸ்டேஜ் பக்கத்தில் போய் நிற்கணும்னு தாங்க ஆசையாக இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு கடவுள் புண்ணியத்தில் போய் ஸ்டேஜ் பக்கத்தில் நிற்கிற வாய்ப்பு, ஸ்டேஜில் அவர் அதாவது நடந்து வரதுக்காக ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க கிட்ட. எனக்கு அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் போய் நின்னா கூட எனக்கு ஓகே தான். ஆனால் இன்றைக்கி முன்னாடி நாள், இன்றைக்கே நம்ம நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியான கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஓகே, ஹோப்ஃபுல்லி அதையும் நான் விலாக் எடுக்க போகிறேன், அதுலேயும் நம்ம பார்ப்போம். இனிமேல் நம்ம லைஃப்பில் என்னென்ன பண்ண போகிறோமோ எல்லாமே நம்ம விலாகாக போட்டு நம்ம கவர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில், ரிவ்யூ வீடியோவில் இல்லைனா ட்ராவல் வீடியோவில், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை தூய தமிழ் வரல, நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்டில் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நாம் போடலாம். ஓகே, டாட்டா, பாய், டேக் கேர்.